ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆலய அற்புதம் யூடியூப் சேனல்ல கோவை மாவட்டம் காரமடையில் அமைஞ்சிருக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு போலாம் வாங்க. கோவிலுக்கு முன்னாடி இருபுறமும் பூஜை பொருட்கள், மிட்டாய் கடைகள் மற்றும் மாலை கடைகளும் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு முன்புறத்தில் அமைஞ்சிருக்கிற மண்டபத்தோட முகப்புல பெருமாளோட சுதை சிற்பங்கள் மிக அற்புதமா காட்சி தருதுங்க. வாங்க இப்ப கோவிலுக்குள்ள போலாம். கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே கொங்கு நாட்டு கோவில்களுக்கு அடையாளமான தீபஸ்தம்பம் அமைஞ்சிருக்கு. தீபஸ்தம்பத்துக்கு இடப்புறத்துல பெருமாளோட 10 அவதாரங்களும் ஓவியங்களா வரையப்பட்டிருக்கு. இங்க பெருமாள் லிங்க வடிவத்துல சுயம்பு மூர்த்தியா காட்சி தராரு. முற்காலத்துல இந்த தலம் காரை மரங்கள் நிறைந்த வனப்பகுதியா இருந்தது. அருகில் இருந்த கிராமத்துல இருந்து மேய்ச்சலுக்காக பசுக்களை அழைச்சிட்டு வர்றப்ப அதில் ஒரு பசு மட்டும் சுவாமி மேலே தன்னோட பாலை சுரந்துட்டு வீட்டுக்கு போய் பால் சுரக்காமல் இருந்திருக்கு. இதை கவனிச்சுட்டு வந்த பசுவின் உரிமையாளர் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்தார். அப்போது அந்த பசு ஒரு இடத்துல புற்று மேலே பால் சுரந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஊர் மக்கள் கிட்ட சொன்னார். ஊர் மக்கள் இங்கே வந்து புற்றை அகற்றி பார்த்தப்ப சுவாமி லிங்க வடிவத்தில் காட்சி தந்ததை பார்த்து பெருமாளா சிவனான்னு குழம்பி போய் இருந்தாங்க. அப்போ சுவாமிக்கு சந்தன காப்பு சாத்தி வழிபட சொல்லி அசரீரி வாக்கு கேட்டதுனால மக்கள் அப்படி வழிபட்டப்ப சங்கு சக்கரதாரியா பெருமாள் தன்னை அரங்கநாதருங்கிற திருநாமத்தோட வழிபட சொல்லி காட்சி தந்தாரு.
இந்த கோவிலோட ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டிருக்கு. இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டுல விஜயநகர சாம்ராஜ்யத்தோட நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. கோவிலோட பிரகாரத்துல நுழைஞ்சதுமே கொடிமரமும் பலிபீடமும் அமைஞ்சிருக்கு. அரங்கநாதர் மேல பசு பால் சுரந்தது சுதை சிற்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இடதுபுறத்துல பெருமாளோட 10 அவதாரங்களும் சுதை சிற்பங்களா காட்சி தருது. ராஜகோபுரத்துக்கு கீழே படிகளுக்கு இருபுறத்திலையும் யானையோட சிற்பம் தத்ரூபமா அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாங்க இப்ப பிரகாரத்தை சுத்தி வரலாம். பிரகாரத்தில் இருக்க மண்டபத்தில் மேல் விதானத்தில் பல வண்ணங்களை கொண்டு பூக்கள் புடைப்பு சிற்பங்களாகவும் ஓவியமாகவும் அமைச்சிருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே அழகா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கோவிலில் தாயார் ரங்கநாயகிங்கிற திருநாமத்தோட அருள் பாலிக்கிறாங்க. இங்க சந்தான கிருஷ்ணருக்கு சன்னதி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் சந்தான கிருஷ்ணரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சந்தான கிருஷ்ணர் சன்னதிக்கு பக்கத்துல ஆழ்வார்களுக்கும் அடியார்களுக்கும் சன்னதி அமைஞ்சிருக்கு. மத்தியில பரவாசுதேவர் சன்னதி அமைஞ்சிருக்கு.
அரங்கநாதரோட விமானத்தையும் ராஜகோபுரத்தையும் ரங்கநாயகி தாயாரோட விமானத்தையும் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சுவாமி கருவறையோட ஒரு புற சுவர்ல கிருஷ்ணர் புல்லாங்குழலோட காட்சி தர்றாரு. ராஜகோபுரம் 7 கலசங்களை கொண்டிருக்கு. இந்த கோவிலோட மதில் சுவர்கள் திருமலை நாயக்க மன்னர்னால கட்டப்பட்டது. திருமலை நாயக்க மன்னர் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. கோவிலுக்கு பின்புறத்துல தீர்த்த கிணறு அமைஞ்சிருக்கு. தீர்த்த கிணறுக்கு பக்கத்துல இருபுறமும் ஆதிசேஷருக்கு நடுவுல ஸ்ரீ கிருஷ்ணர், பக்த ஆஞ்சநேய பெருமான், ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி தராங்க. எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கோவிலோட வடமேற்கு மூலையில இந்த தலத்தோட ஸ்தல விருட்சமான காரை மரம் இருக்கு. சுவாமி கருவறையோட இன்னொரு புறத்துல ராமபிரான் காட்சி தராரு. இந்த கோவிலில் ஆண்டாள் நாச்சியார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க.
ஆண்டாள் நாச்சியார் விமானத்தோட பின்புறத்தில் சூடி கொடுத்த சுடர்குடியாகிய ஆண்டாள் நாச்சியார் பெருமாளோட மாலையை தான் சூடி அழகு பார்க்கிற காட்சி அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட இடப்புறத்தில் பரமபத வாசல்னு சொல்லப்படுற சொர்க்க வாசல் அமைஞ்சிருக்கு. இங்க அருள்பாலிக்கிற ராமபக்த ஆஞ்சநேயரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆண்டாள் நாச்சியார் சன்னதிக்கு முன்புறத்தில் திருக்கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்கு. வைணவ அடியார்களில் மிக முக்கியமான ராமானுஜரை எல்லாரும் நல்லா வணங்கிக்கோங்க. ராமானுஜர் இங்கே வந்து இந்த ஸ்தல இறைவனை வழிபட்டதுனால இந்த கோவில் அபிமான ஸ்தலமாக கருதப்படுது. எல்லாரும் கருடாழ்வாரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப அரங்கநாத பெருமாளை தரிசிக்க போலாம். உள்ள நுழைஞ்சதுமே ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாள் உற்சவமூர்த்தியா காட்சி தராரு. எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. சதுர வடிவத்தில் சுயம்பு மூர்த்தியா காட்சி தர அரங்கநாதரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம். நம்ம காராமட ரங்கநாத கோயில் அர்ச்சகர் சுரேஷ் நாராயணன். நம்ம ரங்கநாத சுவாமி திருக்கோயில் வந்து கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வைஷ்ணவ ஸ்தலம். இது பெருமாள் 4 யுகம் கண்ட பெருமாள். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்துலேயும் பெருமாள் இங்கே இருந்திருக்காரு. கலியுகத்தில் பெருமாள் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இங்கேருந்து 2ஆம் மைலில் தொட்டிப்பாளையங்கிற ஊர் இருக்குது. அங்கேருந்து மாடுகள்லாம் இங்கே மேயறதுக்காக வரும். அதில் ஒரே ஒரு காராம்பசுவானது தன்னுடைய பாலெல்லாம் இங்கேருந்து புற்றில் சுரந்துட்டு ஊரில் போய் பால் கறக்கிறது இல்லை. தினமும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தொட்டி இனத்தை சேர்ந்த இடையன் ஒரு நாள் மாடு பின்னாடியே சந்தேகப்பட்டு வந்து பார்க்குறான். சந்தேகப்பட்டு வந்து பார்க்கும்போது தானாக பால் சுரந்துட்டுருக்கு மாடு. அதை பார்த்தோன்னா இடையன் அதே இடத்துல மயங்கி விழுந்துறான். சாயங்காலமாக மாடுகள்லாம் திரும்பி தொட்டிப்பாளையம் ஊருக்கு போயிடுது. ஊர் பொதுமக்கள்லாம் மாடுக மட்டும் வந்திருக்கு, இடையனை காணான்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள், பட்ர வம்சத்தார், மெராஸ்தார் எல்லாருமே இங்கே வந்து பார்க்கும்போது புத்துக்குள் வந்து பெருமாள் சுயம்புவாக எல்லாத்துக்கும் காட்சியளிக்கிறார். பெருமாளால் சிவனாங்கிறது அவங்களுக்கே தெரியல. சுவாமிகிட்டே உத்தரவு கேட்கும்போது சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணி பாருங்கன்னு தெரியும். சுவாமி உத்தரவு கொடுத்துருக்கார். சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சங்கு சக்கரதாரியோட பெருமாள் எல்லாத்துக்கும் காட்சியளிக்கிறார். என்னுடைய நாமதேயம் ரங்கநாதர், என்னை ரங்கநாதரை வழிபடுங்கன்னு சொல்கிறார். கலியுகத்தில் பெருமாள் சுயம்புவாக காட்சியளிக்கிறார். இந்த மாதிரி மதுரை திருமலை நாயக்கர் வந்து இங்கே காரமடைக்கு பக்கத்தில் தொட்டிப்பாளையத்தில் ஒரு முகாம் போட்டிருக்கார். அப்போ அவருக்கு ராஜபலவன நோய் எந்த மருந்தினாலையும் தீர்க்க முடியல. பெருமாள் அவருடைய கனவுல போய் என்னுடைய கோயிலில் காரைய மரம்னு செடி இருக்குது,
அந்த செடியினுடைய இலைகள் எடுத்து மூலிகையாக உட்கொண்டோம் நோய் நிவர்த்தியாயின்னு சொல்லியிருக்கார். அதன் பிரகாரம் திருமல நாயக்கர் இங்கே வந்து அந்த செடியை எடுத்து மூலிகையாக உட்கொண்டு நோய் நிவர்த்தியான ஞாபகார்த்தமாக திருக்கோயில் மதில் சுவர்கள், கல்யாண மண்டபம், தேர் திருப்பணி இதெல்லாம் செய்து வச்சுருக்கார் திருமல நாயக்கர். திருமல நாயக்கர் காலங்கிறது 1650, இந்த மாதிரி ஒரு 350லேருந்து 400 வருஷத்துக்குள்ளே இருக்கும். இந்த ஊர் பூரா காரை மரம்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு மரம் தான் இருக்குது, வாயுமொழியில் சலவிருஷம். இந்த ஊர் பூரா காரை மரங்களும் தண்ணீர் நிறைந்த மடைகளும் இருந்தது. அதெல்லாம் அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு காரமடைன்னு பேர் வந்தது. மாசி மகம் தேர் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். புரட்டாசி 5 சனிக்கிழமை, மார்கழி மாதத்தில் பகல் 10 வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து உற்சவம் எல்லாம் ஸ்ரீரங்கம் கோவில் சம்பிரதாய பிரகாரம் நடக்கும். தென்கலை சம்பிரதாயம், பாஞ்சராத்திர ஆகமம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னு கேட்டால், நம்ம காரமடை ரங்கநாதர் கோயில் அந்த கோயிலுக்கு மேலே ரயில்வே ட்ராக் வரதா இருந்தது. அந்த ஊர் பொதுமக்கள்லாம் வந்து இந்த வெள்ளக்கார இன்ஜினியர்கிட்ட இந்த மாதிரி கோவில் மேலே ரயில்வே ட்ராக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்கிறாங்க. அதையே பொருட்படுத்தாமல் அவர் மறுபடியும் அந்த பணியை தொடர்றார். அப்போ வந்து அன்று இரவு வந்து அவருடைய அந்த இன்ஜினியரோட கனவில் பெருமாள் ஒரு வெள்ளை குதிரை மேலே வந்து இந்த சாட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு கணவன் இருக்கார். அப்புறம் தான் அவர் இப்போ இன்ஜினியர் வந்து அது தப்புன்னு சொல்லி உணர்ந்துட்டு அடுத்த நாள் வந்து அந்த ட்ராக்கை மாற்றி போட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வெள்ளை குதிரை நம்ம ரங்கநாத சுவாமிக்கு செஞ்சு கொடுத்துருக்கார். இன்றைக்கும் வருஷத்தில் புரட்டாசி, மார்கழி, மாசி மாதத்தில் தேர் திருவிழா எல்லா 3 விசேஷத்துக்கும் அந்த குதிரை வாகனம் இங்கே சிறப்பாக திருவீதி உலா வந்து உற்சவங்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கே கோவை மாவட்டத்தில் வந்து திவ்ய தேசங்கள் கிடையாதுங்க. மேல்கோட்டை, அதாவது ஸ்ரீரங்கத்துலேருந்து மைசூர் மாவட்டத்தில் மேல்கோட்டைன்னு ஊர் இருக்குது. அந்த ஊருக்காக ராமானுஜர் நம்ம காரமடா வழியாக போயிருக்காரு. இப்போ காரமடாயை வந்து தங்கிட்டு போயிருக்கார். அதனால் அபிமானஸ்தலம் ராமானுஜர் வந்து இங்கே தங்கிட்டு போனதாக ஐதீகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இந்த கோவிலில் மாசி மாதத்தில் திருவிழா கொடியேற்றத்தோட தொடங்கி பக்தர்கள் பந்த சேவை எடுத்துகிட்டு வந்து அரங்கனை வழிபடுவாங்க. கோவையில் திருவிழாப்ப பெருமாள் எழுந்தருள்ற காரமடை தேர் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. தேர் திருவிழாப்ப எண்ணிலடங்காத பக்தர்கள் இறைவனை தரிசனம் பண்ணுவாங்க. காரமடைன்னு சொன்னாலே எல்லார் நினைவுக்கும் வர்றது தேரும் தேர்முட்டாயும் தாங்க. இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே சக்தி வாய்ந்த ராமபானத்தினால பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாங்க. கோவிலுக்கு அருகிலேயே தொடர்வண்டி நிலையம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கோவையில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையம் போகிற சாலையில் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் போட்ட இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவரும் மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக.